கோவையில் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவி 3 பேரால் பாலியல் வன்கொடுமை என்று புகார் எழுந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். ஹை கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. கஞ்சா நிறையா அதிகமானதால் பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. இப்போ கோவையில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. ஏர்போர்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இரவு 10 மணிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியாக வந்த 3 பேர் மது போதையை அருந்து விட்டு கஞ்சாலாம் அடிச்சுட்டு அந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த பொண்ணை பார்த்த உடனே, யார் நீங்கள், ஏன் இங்கே இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணை கைப்பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கூட இருந்த ஒரு பையன், யார் நீ, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 3 பேரும் அந்த பையனை மண்டையை உடைச்சிட்டு, காருலாம் உடைச்சி அந்த பையனையும் அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே மாறி மாறி ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப மயக்கத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி பார்த்திங்கன்னா வெடிக்காலம் காலையில் ஒரு 4 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அந்த மயக்கம் தெரிஞ்சு ட்ரெஸ்ஸே இல்லாமல், ஒட்டு துணி கூட இல்லாமல் அந்த ரோட்டு வழியாக நடந்து போயின்னு இருக்குது. அப்போ அந்த பொதுமக்கள் அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல் எதுவுமே சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு அவங்க தான் தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தமாரி விஷயம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இங்கே போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதுதான் எல்லாருமே கேட்குறாங்க. இது ஒன்று சட்டம் ஒழுங்கு முறை ரொம்ப கெட்டு போயிடுச்சு. அவங்களுக்கு இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா, அந்த தப்பு பண்ணுறவங்க கடுமையான சட்டம் இருந்துச்சுன்னா அவங்க தப்பு பண்ண கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் இங்கே அந்தமாரி இதுவே கிடையாது. இங்கே தப்பு பண்ணவங்களும் பார்த்திங்கன்னா வெளியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 9 வயசு ஒரு பொண்ணை ரேப் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் வெளியே அந்த ஜெயிலுக்கு போன அம்மாவையும் கொன்னுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டான். ஏன் இப்படி நடக்குன்னா, இங்கே சட்டம் ஒழுங்கு ரொம்ப தப்பு பண்ணாலும் வெளியே வந்துடலான்னு ஒரு நம்பிக்கையோடு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பொண்ணு கூட ரேப் பண்ணப்பட்டது. இப்போ திருவண்ணாமலையில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, 2 பேர் ஆந்திராவிலேருந்து 2 பெண்கள் திருவண்ணாமலையில் போய் அண்ணாமலையாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட காசு இல்லாத காரணத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அந்த வழியாக போகிற லாரிக்கிட்ட டிரைவர்கிட்ட கை காமிச்சு, நான் கோயிலுக்கு போனேன் திருவண்ணாமலைக்கு, போகிற வழியில் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு ஒரு வாழைத்தாறு ஏற்றின்னு போகிற ஒரு லாரியை கை காமிச்சு தான் அவங்க ஏறி வந்திருக்காங்க. அப்போ வர வழியில் 2 காவலர் பார்க்குறாங்க. யார் அந்த பொண்ணுங்க யார் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சாமி கூப்பிட கோயிலுக்கு வராங்க அப்படி சொன்னோடனே, இல்லை நீ அவங்களை கீழே இறக்கி விட்டுன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த காவலர் 2 பேர் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் அவங்க வண்டியில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தி அந்த தாயின் கண் முன்னே எதிரே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க 2 காவலர்கள். அந்தமாரி பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதேமாரி தான் இதுமாரி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளியே வராமல் இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே பாலியல் ரீதியாக தினமும் நடக்குது. அது ஒரு விஷயம் வெளியே வருது, ஒரு விஷயம் வெளியே வர மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, இங்கே பாதுகாப்பே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இப்போ உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் ரீதியாக வன்கொடுமை நடந்துச்சு. அந்த போலீஸ்க்கு அந்த பெண்ணு போயிட்டு தைரியமாக போயிட்டு காவல்துறையில் புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்த மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியா கிட்டே இருக்குது. அப்போ இதுமாரி விஷயங்கள் எப்படி லீக் ஆகுது? இப்போ உண்மையாக பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு காவல்துறைக்கு போயிட்டு நம்ம தைரியமாக நம்ம என் பேர்லாம் எதுவும் சொல்ல வேணாம், ஆனால் எனக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னால் கூட இது உடனே மீடியா கிட்டே போகுது. மீடியா அது பெருசு பண்ணும்போது எந்த பெண்ணும் தைரியமாக காவல்துறைக்கு போயிட்டு புகார் அளிப்பாங்க? அந்தமாரி குற்றங்கள் இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தான் சொல்கிறோம். இது இந்த ஆட்சி ஏன் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும்போது இது தடுத்து நிறுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சிக்கிட்ட நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, படித்த பசங்களை பார்த்து தற்கொலை கூட்டம் இப்படி தான் பேசும், தமிழ்நாடு ரொம்ப சேஃபாக இருக்குது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்களாம் சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியல. நம்ம என்ன கேட்குறோம், ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பொண்ணு 10 மணிக்கு மேலே எதுக்கு அந்த பையன் கூட காரில் போச்சு, அந்த பொண்ணு அந்த டைமுக்கு போகாமல் இருந்திருந்தால் அந்த விபத்து தடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க.
அப்போ பெண்கள் மேலே தான் தப்பு சொல்லுவாங்களே தவிர இங்கே தப்பு நடந்ததை பற்றி யாருமே இங்கே பேசவே மாட்டாங்க. அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருந்தால் இதுமாதிரி தப்பு நடந்திருக்காது அப்படி சொல்கிறாங்க. இங்கே போதை கட்டுப்படுத்தணும் அந்த மாதிரி எண்ணத்தை இங்கே தமிழ்நாடு கிடையாது. இப்போ வேணால் பெண்கள் மேலே வந்து பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் அந்த பெண்ணை வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் அதேமாரி தான் அந்த பெண்ணு மேலே தான் எல்லோரும் குறை சொன்னாங்க. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெண் எதுக்கு அந்த பையன் கூட 10 மணிக்கு மேலே காரில் போகணும், எதுக்கு அது கூட தனியாக ஆள் இல்லை ப்ளஸ்க்கு எதுக்கு அந்த பொண்ணு போகணும், அதனால தானே இப்போ எல்லோரும் தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாரி இங்கே எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே தப்பு நடக்கிறத பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் ஒருத்தவங்க பழி சொல்கிறது ஒரு பெண்ணு மேலே சொல்லுவாங்க. பெண்கள்னால் வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கணும், வீட்டுக்குள்ளேயே பழைய காலத்துக்கு இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள்னால் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டில் சாப்பாடு செஞ்சு போட்டுக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருந்தால் பெண்கள் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க, ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு பிடிச்சி பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், ட்ரெஸ் வந்து அரை குறையாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண் சுதந்திரத்தை வந்து இங்கே வந்து நிறைய குறை சொல்லி இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு நம்ம எல்லோரும் தான் கொடுக்கணும். இங்கே எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. ஆண் பெண் இருவருமே சமந்தான். இது ஆண் மட்டும்தான் இங்கே ஆதிக்கமாக இருக்கணும், பெண் வந்து அடங்கியிருக்கணும்னா ஒன்றும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு விஷயம் கவர்மெண்ட்டுக்கு என்ன, இந்த விஷயம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இதேமாரி தொடர்ச்சியாக இந்த பாலியல் ரீதியாக வன்கொடுமைகள் தடுக்கப்படணும்னா முதல்ல இங்கே போதைப் பொருட்கள் ஒழிக்கப்படணும். எல்லா கடையிலையும் சரக்கு, உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையில் போய்ட்டு ஆன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த காவல்துறைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்குது. இங்கே அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக கட்டுப்பாடு அவங்க நடவடிக்கை ஒழுங்காக எடுத்திருந்தாங்கன்னா இந்தமாரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த அரசாங்கம் இதுமாரி போதைப் பொருட்கள் கண்டிப்பாக ஒழிக்கப்படணும். துணை முதலமைச்சர் ஒரு வாட்டி அந்த ஓட்டு கேட்க போகும்போது அந்த மக்களுக்கு கேட்குறாங்க, இந்த சாராய கடை ஒழிச்சிருங்க எப்படியாச்சு அப்படி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எங்கள் தாத்தா ஓட்டு போட சொன்னார், சாராய கடை மூடுவோன்னு சொல்லிட்டு ஓட்டு போட சொன்னார், அப்போ நீங்கள் போடலை, ஜெயலலிதா தான் நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க, அப்போயே எங்கள் தாத்தா வர வச்சுருந்தா சாராய கடத்தை வந்து ஒழிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே வளர்ச்சியில் ரொம்ப முன்னெடுத்து தமிழ்நாடு சிறந்து விளங்குதான்னு கேட்டால் கிடையாது. தொழில்துறையில் வளர்ச்சி கிடையாது, கல்வித்துறையிலையும் வளர்ச்சி கிடையாது, இதுமாரி ஏகப்பட்ட துறையில் வந்து வளர்ச்சி கிடையாது. இங்கே என்ன வளர்ச்சி இருக்குன்னா மதுபான கடை மட்டும்தான் வளர்ச்சி இருக்குது. மதுபான கடையை மூடிட்டாங்கன்னா தமிழ்நாடு இன்னும் ஒரு ஸ்டேட்டே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடும். ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் இங்கே வருமானம் வருது, அதை வச்சு மட்டும்தான் இங்கே கவர்மெண்ட்டு எல்லாமே நடத்துது. அது முதல்ல மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவங்க வந்து ஒயின் ஷாப் இது வரைக்கும் மூடந்தே கிடையாது. இங்கே பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டாங்கன்றதுக்காக இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் நிறையா இருக்குது, படிக்கிறதுக்கு பசங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடங்களாம் இழுத்து மூடிட்டாங்க. அதேமாதிரி குடிக்க ஆள் வரலன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதனால ஒரு ஒயின் ஷாப் வச்சு மூடிருக்காங்களா? இது வரைக்கும் மூடந்து கிடையாது. இப்போ இதான் நடக்குது. இங்கே வந்து குடிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர படிப்புக்கு ஒரு நாள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் மூடிருக்காங்க. ஏதோ ஒரு ஒயின் ஷாப் மூடிருக்காங்க, இந்த ஊரில் குடிக்கிறதுக்கு ஆளே வரலன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் மூடிருக்காங்க. ஏன்னா ஒரு நியூஸ் வச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து அரசாங்கன்ற பேரில் தப்பாக எல்லாருமே வழி நடத்துகிறாங்க. இங்கே போதைப் பொருட்கள் ஒழிக்கப்படணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது தான் ஒரு வேண்டுகோளை வச்சு இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் சின்ன அறிக்கை மாரி சொல்லியிருக்காரு. இது அப்போலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தமிழ்நாடாக இருக்குது, இங்கே வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தொடச்சி அவர் கொடுத்துக்கிட்டு தான் வராரு. ஆனால் இங்கே வந்து எதை பற்றியுமே கண்டுக்காமல் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம பேசினா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஆந்திரா பக்கம் போனீங்க, ஆந்திரா என்ற பேர், நீங்கள் சவுத் சைடு அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்களுக்கு தினந்தோறும் பாலியல் ரீதியாக வன்கொடுமை நடக்குது. அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்குங்க அங்கே ஒப்பிட்டு பார்க்கணும்? நாங்கள் அங்கே இருக்கிற முதலமைச்சருக்காக ஓட்டு போட்டோம், இங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு தான் ஓட்டு போட்டோம். அப்படின்னும் போது நாங்கள் இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். எங்களுக்கு என்ன வேணும்? இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே போதைப் பொருட்களை ஒழிக்கப்படணும். இதை தானே எங்களுக்கு கோரிக்கையை வைக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு கண்டுக்க நேரம் இல்லைன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது போய் எடுத்து சொன்னால் எங்களெல்லாம் தற்கொலை கூட்டம் அப்படி சொல்லுவீங்க. நீங்கள் எதை வேணால் சொல்லிட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இங்கே போதைப் பொருட்கள் ஒழிக்கப்படணும், படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதான் எங்கள் கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே வரோம். இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி திமுக சார்பாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதில் ஒரு 150 பேர் பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுத்து வேலையில் சேர்ந்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 35 லட்சம் வாங்கியிருக்காங்க. அப்போ படித்த இளைஞர்கள் 150 பேர் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு தானே படிக்காத அந்த 150 பேருக்கு நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் எடுத்து பேசக்கூடாது. எடுத்து பேசினா தவறானவங்களாக அவங்களுக்கு மாறிடும். தொடர்ச்சியாக இங்கே நிறைய தப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. மக்களை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு எது உண்மை எது சரின்னு 2026 தேர்தல் காலத்தில் ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நான் வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது, இங்கே அதிமுகவும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே நல்ல ஒரு தலைவர் வந்தாங்கன்னா இங்கே நாடு மாறும் அப்படின்னு ஒரு மாற்றம் வேண்டி தான் இங்கே எல்லாருமே இருக்கும். இங்கே படித்த இளைஞர்கள் இப்போ எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கும். படித்தவங்க தான் ஆட்சி ஆந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நினைக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த நிலைமை மாறணும்.
அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.